வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 12 புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடிக்கக்கூடிய 2 புயல்களும் வட அரைக்கோள காற்றை தென் அரைக்கோளம் நோக்கி ஈர்க்கிறது. உயரழுத்தம் ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரம் கரைக்கு மேலே நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாட்டுக்கு குளிரலையை அனுப்புகிறது. வரக்கூடிய பிப்ரவரி 24 28க்குள் ஏதேனும் 3 நாள் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு, அதாவது வாய்ப்பு சதவீதம் கூடியிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அது உறுதியாக 100% கூட அமைய வாய்ப்பு தருகிறது. தற்பொழுது 50% மேல் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. தற்பொழுது இந்த காற்றழுத்த அதாவது இந்த வலுவான நிகழ்வு தென்னரைக்கோளம் நோக்கி இருக்கிற இந்த குளிர்காற்றோட போக்கு காரணமாக இரவு நேர குளிர் அதிகரித்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும், அதாவது நேற்று இரவு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ்ல 16.7 செல்சியஸ், 17 டிகிரி, 16.7, 16:30க்கு கொஞ்சம் கூடுதல், 17க்கு கொஞ்சம் குறைவு திருப்பத்தூர் மாவட்டத்தில், திருப்பத்தூர் தலைநகர். அடுத்தபடியாக பகலில் இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கரூர் பரமத்தி 35.5, 35.5, அதான் மொத்தம் 36 வரைக்கும் போகலாம். 35.5 ஆயிடுச்சு. நேற்றைக்கு 34.8 இருந்தது, 35 இருந்தது, 35.5 இப்பொழுது 35.5, 16.5, ரெண்டுக்கும் இடையில் 20 டிகிரி 19 டிகிரி வேறுபாடு இருக்கிறது. தொடர்ந்து இந்த தென்னரைக்கோள புயல்கள் விலகுவது என்பது 20ஆம் தேதி ஆகிடும். 18க்கு மேலே தான் ஆகும் போல் தெரிகிறது. அதற்கு பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதி, பெரும்பாலும் மலேசியா தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா வழியாக அந்தமான் தெற்கு பகுதி வழியாக வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் இணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக அல்லது இலங்கை மீதோ அது மேற்கு நோக்கி குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வரக்கூடிய 22ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது சற்று உயரழுத்தத்தின் காரணமாக போராடி முன்னேறி 24ஆம் தேதி 2 நாள் தாமதமாக 24ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது இலங்கைக்கு கிழக்கே வரும்பொழுது மழைப்பொழிவை இலங்கைக்கு 24ஆம் தேதியே தொடங்கிடும். 25ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. வடகடலோரம் உட்பட டெல்டா உட்பட தென்கடலோரத்துக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக 26, 27, 28 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 50% மேல் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் ஒரு 20, 30, 40 என்ற வாய்ப்பாக இருந்தது. 50% மேல் வந்துவிட்டது. 100% வாய்ப்பாக கூட அமையலாம். வரக்கூடிய 25, 26, 27, 28ஆம் தேதி மழை அது அமைந்து விட்டால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்திவிடும். மார்ச் முதல் வாரம், மார்ச் 2வது 3வது வாரம் என்று நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோடை மழை பொழிவை அதனை தொடர்ந்து கொடுப்பதற்கும் சாதக அமைப்பை ஏற்படுத்திவிடும். நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் வருவதற்கு முன்பே இந்த அமைப்பு அமையும் பொழுது கண்டிப்பாக வந்துவிட்டால் நல்ல ஒரு வானிலை அமைப்பை, காற்று சுழற்சி மழை அமைப்பை கொடுக்கும். ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய 25 28ஆம் தேதி இந்த மாத இறுதி நாட்களில் வரக்கூடிய மழைப்பொழிவை கணக்கில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். 26, 27 தேதிகளில் 25 28ஆம் தேதிக்குள் அறுவடையை வைத்திருந்தால் வானிலை அறிந்து நீங்கள் தேதியை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மழை வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது, வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது. இது உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட தூறல் சாரலை கொடுக்கலாம்.
ஆனால் இந்த மழைப்பொழிவை நம்பி எந்தவித விவசாய பணியும் இறங்கிவிடக்கூடாது. ஆனால் 50% மேல் வந்திருக்கிறது. அப்படியே 100% மழைப்பொழிவாக அமைந்தாலும் அது பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவாக அமையாது. ஆங்காங்கே லேசான மிதமான நனைக்கும் மழையாகவும் கனமழையாகவும் சற்று கனமழையாகவும் ஊருக்கு ஊர் மாறுபடும். தென்கடலோரம் டெல்டா கடலோரம் கொஞ்சம் தென்கடலோரம் உறுதியாக தெரியுது. ஃபஸ்ட்டு இலங்கைக்கு நல்ல மழை தெரியுது. இலங்கை தென்கடலோரமும் டெல்டாவும் ஒரு மிதமான மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. பிறகு உள்ளே எல்லாம் லேசான மழைப்பொழிவு தெரிகிறது. கண்டிப்பாக கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம். அடுத்த மழைனா 24ஆம் தேதிக்கு பிறகு தான். மிரட்டல் இன்றைக்கு இருந்தது, நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே நல்லா மிரட்டிகிட்டே இருக்கும். அதாவது மேகமூட்ட வானிலை. காரணம் என்னென்னா, உயரழுத்தமும் கிழக்கு காற்றும் இணைஞ்சு மேகமூட்டத்தை உண்டாகும். ஆனால் மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படாது. உயரழுத்தம் அந்த நிகழ்வை முன்னேற விடாமல் தடுத்து போராடி ரெண்டுக்கும் சம பலத்தில் போராடி முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தொடக்குவதற்கு சாதகமாக. ஆக அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய அதாவது பக்குவம் அடைந்திருக்கூடிய நெல் தானியங்களை 24ஆம் தேதி வரை அறுவடை செய்யலாம். 25, 26, 27, 28 தேதி அறுவடைக்கு திட்டமிடுவர்கள் மாநில அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த நாளில் அறுவடை செய்ய முடியலையா, முதிரல் இல்லையா, விட்டுருங்க, பரவாயில்லை. நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை தான். பாதிக்கும் மழை பெருசாக இருக்க தெரியல. இருந்தாலும் அப்டேட்ஸோடு இணைந்திருங்க. அடுத்த இடைவெளி 1ஆம் தேதியிலிருந்து இடைவெளி 5ஆம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஏற்கனவே 22 வந்தால் 2 வந்திருக்கும். 24 வரதுனால 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியிலிருந்து தான். அப்போ 5, 6, 7, 8 தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி அமையும். அடுத்தது 15, 16, 17, அடுத்தது 25, 26, 27 என்று மார்ச்சில் நல்ல மழை இருக்குது. மார்ச்லேயும் நிகழ்வுகள் இருக்குது. குறைந்தபட்சம் நனைக்கும் மழை பொழிவு இருக்கும். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை மட்டும்தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். நிறைய கொட்டிவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது மழை எதிர்நோக்கி இந்த பணியை செய்யக்கூடாது. ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடை மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேலே நல்ல மழை இருக்குது. ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு, மேலே ஒரு வலுவான நிகழ்வு. மாதத்திற்கு 3 நாள் கனமழை இருக்குது, மிக மழை பொழிவு இருக்குது. ஏப்ரலில் ஒரு 3 நாள், மேலே ஒரு 3 நாள். அது சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு என்ற அளவிலே கொண்டு வந்து வைக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரியிலோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் ஏறி இருந்தாலும் அந்த மழை நாட்கள் பிறகு மேகமூட்ட வானிலை எல்லாம் பார்க்கும் பொழுது சராசரியை பார்க்கும் பொழுது வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி, மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை 24ஆம் தேதி வரை மழை அச்சுறுத்தல் இல்லை. இலங்கைக்கு 17லிருந்து மிரட்டு வானிலை. இன்றைக்கு நேற்றைக்கு தூறல் இருந்தது இலங்கைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதிக்கு மேல் 25, 26, 27, 28 மழை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது, கூடுதலாகி இருக்கிறது வாய்ப்பு சதவீதம் என்பதை புரிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.